வணக்கம் நண்பர்களே. முருங்கைக்காய் என்றாலே நம்ம அனைவருக்கும் நினைவுக்கு வருவது ஒரு ஆரோக்கியமான காய். முருங்கைக்காய் சாப்பிட்டால் எலும்புகள் பலமாக்கப்படும், சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு உணவு அப்படின்னு ஞாபகத்தில் வரும். உடலுக்கு சக்தி தரக்கூடியது அப்படின்னு பலரும் சொல்வார்கள். ஆனால் அதே முருங்கைக்காய் சிலருக்கு ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்லையும் சில விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சிலருக்கு இது ஆபத்தை தரக்கூடிய ஒரு காயா இருக்குது. அது யாருக்கு அது ஆபத்தை கொடுக்குது, யார் இந்த காயை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் கவனமாக சாப்பிடலாம், எல்லாருமே பொதுவாக ஒரு நாளைக்கு எவ்வளவு காய் எடுத்துக்கிறலாம், எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிகமாக சாப்பிட்டா என்ன பக்க விளைவுகள் வரும் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முருங்கைக்காயை ஏன் நம்ம ஒரு சூப்பரான உணவுன்னு சொல்கிறோம்னா, முருங்கைக்காய் இந்தியாவில் பாரம்பரிய உணவாக பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஏன்னா இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் முருங்கைக்காயில் இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்கு அதிகமாக கிடைக்கும், செரிமானம் இயங்கும், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக்கப்படும், கண் ஆரோக்கியம் மேம்படும் போன்ற பல நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்குங்க. அப்போ ஏங்க இவ்வளவு நன்மைகளை கொண்ட காயை ஆபத்துன்னு சொல்கிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சிலருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும். அடுத்து இந்த காயை அதிகமாக சாப்பிட்டா உடலில் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முருங்கைக்காயில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குதுங்க. ஒரே நாளில் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு உபசம், வாய்வு, வயிற்று வலி, லூஸ் மோஷன், சிலருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் வச்சுருப்போம். சீசனில் இது அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு டெய்லி சமைப்போம். டெய்லி அதிக அளவில் போட்டு சமைச்சிட்டே இருப்போம். இதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க, முருங்கைக்காய் ஒரு சத்தான காய், நல்ல காய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதிகமாக சமைச்சு அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது. தினமும் சாப்பிட்லாம், ஆனால் அளவு கம்மியாக எடுத்து சாப்பிடணும். முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் உணவுகளை கொடுக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா, லோ பிளட் சுகர் இருக்கிறவங்க தாங்க. அதாவது மிகவும் குறைந்த இரத்த சர்க்கரை அளவு இருக்கக்கூடிய நபர்கள். முருங்கை இலை மற்றும் முருங்கைக்காய் ரெண்டுமே இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய சேர்மங்களை கொண்டிருக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதாவது அதிக பிளட் சுகர் லெவல் இருக்கும்ல, சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த முருங்கை இலையும் முருங்கைக்காயும் சாப்பிட்டு அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே நீங்கள் இந்த இரத்த சர்க்கரைக்காக நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் தினமும் நீங்கள் முருங்கைக்காயையோ கீரையோ அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா, உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படலாம், குறைவாக இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் கவனிச்சு தான் இந்த காயை சாப்பிடணும். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா, தலை சுற்றுதல் ஏற்படும், வியர்வை, படபடன்னு வியர்க்க ஆரம்பிச்சிடும், உங்கள் உடல் பலவீனமாயிரும், மயக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறைந்த இரத்த சர்க்கரை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிக இரத்த சர்க்கரை இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா, லோ பிளட் ப்ரெஷர் தாங்க. குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா முருங்கை இலை, முருங்கைக்காய் இது ரெண்டுலேயுமே இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறத கூடும். அதனால் அவங்க ஏற்கனவே குறைந்த இரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க இது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதிக இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அது கூடவே நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதும் நல்லது. ஆனால் அதிகமாக நீங்கள் முருங்கை இலை பவுடரையோ இல்லை முருங்கை இலையையோ அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதிகமான சப்ளிமெண்ட்ஸையும் பயன்படுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள் தாங்க. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கணும்னு நான் சொல்லல. ஆனா, அவங்க அளவா எடுத்துக்கிறணும். ஏன்னா, கர்ப்ப காலத்துல முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாமே அளவா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆனா, சிலர் வீட்ல பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லி முருங்கை வேர்ல, முருங்கை பட்டையில ஏதாவது கஷாயம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ, அதெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு முருங்கை சம்பந்தமான சப்ளிமெண்ட்ஸ் எதையும் எடுக்கவும் வேண்டாம். அதனால கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவுமே இந்த காலத்துல கவனமா இருக்கணும். ஸோ முருங்கை சார்ந்த உணவுகளை நீங்க பார்த்து தான் சாப்பிடணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது நபர் யாருன்னா, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருந்தவங்களா இருந்தாலுமே முருங்கைக்கீரைகளையும் முருங்கைக்காயும் பயன்படுத்துறதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா முருங்கை இலைகளில் சற்று ஆக்சிலேட் இருக்குது, காயிலையும் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிலேட் என்ன பண்ணணும்னா கிட்னி ஸ்டோனை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஆக்சிலேட் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இல்லைன்னா உங்களுடைய உடலை உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா, அலர்ஜி இருக்கக்கூடியவங்க தாங்க. சில உணவுகளை சாப்பிட்டா அலர்ஜியாக ஏற்படும். அதே மாதிரி முருங்கைக்காயோ இல்லை முருங்கை இலைகளோ சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க என்ன ஆகும்னா, சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். இதனால் தோலெல்லாம் சிவந்து போயிடும். சிலருக்கு வாந்தி வரும். சிலருக்கு உதடில் வீக்கம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க முருங்கைக்கீரை காய்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து முருங்கைக்காயோடைய பக்க விளைவுகளை பார்க்கலாம். இப்போ இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. முருங்கை இலை பவுடர், முருங்கைக்காய் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்றீங்க. ஆனால் அது அளவாக எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் கூட வயிற்றுப்போக்கு, வாந்தி, செரிமான கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அளவை கவனித்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பவுட்ரு தானே கொஞ்சம் கூட போடுவோம் அப்படின்னு நினச்சி மக்கள் பயன்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இப்போ முருங்கைக்காய், முருங்கைக்கீரையை எப்படி பாதுகாப்பான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை நீங்கள் முருங்கைக்கீரையோ இல்லை முருங்கைக்காயோ உங்கள் சமையலில் பயன்படுத்தலாம். ஆனால் நல்லா வேக வைத்து தாங்க பயன்படுத்தணும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடுங்க. பேலன்ஸ் டயட் கூட எடுத்துக்கிறங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் யாருமே எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறதா ரொம்பவே நல்லது. நீங்களா போயிட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காதீங்க. நண்பர்களே, முருங்கைக்காய்ங்கிறது மிகவுமே ஒரு ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். இந்த லைனை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அளவோடு பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன்.